Assalamualaikum friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது காயல்பட்டினம் ஸ்பெஷல் காயல் களரி கறி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நான் மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கறி லீஃப் இப்படி நமக்கு காம்போடி தான் வேணும். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் நம்ம கறி மசாலா தூள், இது வத்தல் தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள் இவ்வளவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் இதுக்கு கீயும் கோகனட் ஆயிலும் வேணும், அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதுவும் வேணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தயிர், அதுக்கப்புறம் கோகனட் மில்க்கும் வேணும், அதுவும் ஒரு கப் எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ நம்ம வாஷ் பண்ண அந்த மட்டனில் இந்த மசாலா தூளும் ஆட் பண்ணி சால்ட்டும் போட்டு பாதி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு பாதி எடுத்து வச்சுருக்கிறதுல பாதி ஆனியன், அதுக்கப்புறம் 2 க்ரீன் சில்லி, கறி லீஃபும் போட்டு தயிரும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மீதி இருந்த தயிரில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நம்ம அந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரில் அந்த கீயை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஆனியன் போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த தயிரையும் இதில் ஊற்றிடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டனையும் இதில் ஆட் பண்ணிடணும். இந்த களரி கறிக்கு அவங்க வாழைக்காவும் மாங்காவும் போடுவாங்க. நான் அது போடலை. இது கூடவே அந்த க்ரீன் சில்லியும் கறி லீஃபையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அந்த வாழைக்காவும் மாங்காவும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட்டு கூட ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் தேவைக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நான் 1 கப் கோகனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் வாழைக்காய்க்கு பதில் சேனக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுட்டு கொஞ்சம் கூட சேனக்கிழங்கு வேக அளவுக்கு குக் பண்ணி எடுத்திருக்கேன். சூப்பரான களரி கறி இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.